கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஏடியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசுவின் விடுதலை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்திலே வேத வசனங்களை நாம் தியானித்து இந்த நாள் முழுவதும் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை ஓசியா 14 அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்கள். இஸ்ரவேலே, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் இந்த வேத பகுதியை தியானிப்போம். இஸ்ரவேலே, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்பு. முதலாவது இந்த செய்தி யாருக்காக எழுதப்பட்டது? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எழுதப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வருகிறார். ஆனாலும் கூட இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு பாவத்துக்குள்ளே சிக்கிக் கொள்ளும் போது கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. இன்றும் கூட நாம் கர்த்தரை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். நாம் எல்லாருமே இஸ்ரவேல் ஜனங்கள் தான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்றால் அவரை மாத்திரமே நாம் பின்பற்ற வேண்டும். இன்று எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே, உலகத்துக்குள்ளே, வழிபாட்டுகளுக்குள்ளே சிக்கிக்கொண்டு, பாவ காரியத்தில் சிக்கிக்கொண்டு, அக்கிரமத்தில் சிக்கிக்கொண்டு தவிக்கிறார்கள். அவர்களை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு என்கிறார். எதற்காக அப்படி சொல்கிறார்? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சகல விதமான ஆசீர்வாதங்களையும், சகல விதமான நன்மைகளையும், சகல விதமான பரிபூர்ணமான எல்லா காரியங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். இன்று நிறைய குடும்பத்துக்குள்ளே மனிதனை சார்ந்து, உலகத்துக்குள்ள காரியங்களை சார்ந்து, விக்கிரகங்களை சார்ந்து, தீமையான காரியங்களை பின்பற்றி அக்கிரமத்தில் விழுந்து அக்கிரம சிந்தை உள்ளவர்களாய் பொல்லாதவர்களாக மாறிவிடுகிறார்கள். இவர்களை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு என்கிறார். நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். ஆம் பிரியமானவர்களே, தேவனை விட்டு நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன ஒரு மிஸ்டேக் வந்தால் கூட நம்ம உடனே சரி செய்து கொள்ள வேண்டும். எப்படி சரி செய்து கொள்ள வேண்டும்? நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். எதற்காக அப்படி சொல்கிறார்? அக்கிரமத்தில் விழுந்ததுக்கு அப்புறம் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அக்கிரமத்திலிருந்து நாம் வெளியில வர வேண்டும். அக்கிரமத்திலிருந்து நாம் எப்படி வெளியில வரணும்? அவரிடத்துல மனம் திரும்பி, உமக்கு பிரியமில்லாத இந்த பாவத்தை நான் செஞ்சுட்டேன், நீ மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம வாயை திறந்து சொல்லும் போது அப்பா பிள்ளைக்கு மனம் இறங்குகிறார், நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். இன்னைக்கு திரும்புங்கள் அப்படின்னு உடனே என்ன யோசிப்பாங்க? எப்படி திரும்பணும் அப்படிம்பாங்க. இங்க என்ன போட்டிருக்கு? வார்த்தைகளை கொண்டு. நம்முடைய தேவன் ஆதியில என்ன போட்டிருக்கு? வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்ததுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. இப்போ அவர்கிட்ட நம்ம எப்படி மனம் திரும்பணுமா? வார்த்தையை கொண்டு மனம் திரும்பணுமா? ஹல்லேலூயா. எப்படி திரும்பணும்? இப்ப என் வாழ்க்கையில நான் மனம் திரும்பி இருக்கேன்னு சொல்றேன். எப்படி சொல்றேன்? நான் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தவன். 2015 உபத்திரத்தோடு, கண்ணீரோடு, பிரச்சனையோடு பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது பைபிள்ல போட்ட ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் வேற மாதிரி இருக்கு. எனக்கு பைபிள் ரூல்ஸ் ரெகுலேஷன் எனக்கு தெரியாது. பைபிள்ல பொய் பேசினா நாசமடைவான்னு சொல்லி போட்டிருக்கு. என்னுடைய வாழ்க்கையில நான் வியாபாரத்துல இருந்தனால் நான் பொய் பேசிட்டே இருப்பேன். எதுக்கு? வியாபாரம் பார்க்கும்போது, ஒரு பொருளை விற்கும் போதோ வாங்கும் போதோ ஏதோ ஒரு காரியத்தின் ஒரு பொய் பேசுறது. பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்கு. இப்ப யார் மனம் திரும்பணும்? முதல்ல நான் தான் மனம் திரும்பணும். அப்போ பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கறது, கேட்கறது, செய்திகளை கேட்கறது, இது எல்லாமே ஓகே.
எத்தனை பெர்சன்டேஜ் நம்ம மனம் திரும்பி இருக்கோம்? கேட்கணும், அப்பா நான் மனம் திரும்ப ஆசைப்படுறேன், என்னை நீங்க மன்னிங்கப்பா, நான் உமக்கு உண்மையா வாழ்வேன்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்க தேவனோடு பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வேற யாருமே தேவையே இல்லை. நீங்க தேவனோடு உண்மையா தொடர்பு கொள்ளணும், அவ்வளவுதான். ஒரு முழு பைபிள் ஃபுல்லா நமக்காக எழுதி தந்திருக்கிறார். எதற்காக? மனம் திரும்பணும், அப்பாவோட பேசணும், நமக்கு பரலோக ராஜ்யம் இருக்கு, நித்திய ஜீவன் இருக்கு, நித்திய ஜீவன் தருவேன் என்பதே நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். பிதாவையும் குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன். இப்ப நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவை எப்படி அறிந்து கொள்ளணும்? நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார், நம்முடைய பாவத்தை சுமந்தார், நம்முடைய அக்கிரமத்தை சுமந்தார், நம்முடைய பலவீனம், நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்தார், நம்முடைய சாபங்களை சிலுவையில சுமந்தார். அவரை நாம் சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போது, எனக்காக தானப்பா நீங்க அடிக்கப்பட்டீங்க, எனக்காக தானப்பா நீங்க நொறுக்கப்பட்டீங்க அப்பா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம மனம் திரும்பும் போது, இனிமேல் நான் பாவம் பண்ண மாட்டேன்ப்பா, இனிமேல் நான் மனம் திரும்பி வாழ்வேன்ப்பா, இனிமேல் நான் உமக்காக நான் வாழ்வேன்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட மனம் திரும்பும் போது நம்மளை ஏற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி. நம்ம வாயை திறந்து சொல்லணும், வேற ஒண்ணுமே இல்லை. இந்த இரவு நேரத்துல இன்னைக்கு முக்கியமான செய்தி என்ன? தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி. நம்ம வாயை திறந்து சொல்லும் போதே நம்ம பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அவர் ஜீவன் உள்ள தேவனா இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, நம்முடைய தேவன்கிட்ட போனா அடிச்சிருவாரோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, மனம் திரும்பும் போது மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் காருண்ய கர்த்தர். ஹல்லேலூயா. நமக்காக தேவகுமாரனை வெளிப்பட்டவர், நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறவர். நல்ல யோசித்து பாருங்க, நம்முடைய பாவங்களை தாமே சுமந்தார் என்று வேதம் சொல்கிறது. நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். அவரை நாம் பின்பற்ற வேண்டும் என்றால் பாவத்திலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். இன்னைக்கு முக்கியமான செய்தி என்ன? தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி. ஐயா, உங்க வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வேணுமா? உங்களுடைய வாழ்க்கையில சகல காரியத்திலும் சமாதானம் வேணுமா? உங்க குடும்பத்துக்குள்ளே எந்த காரியமா இருந்தாலும் சரி, நீங்க கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. நீங்க ஜெபிக்கும் போது தாவீது ராஜாவை போல, உமக்கு பிரியமா, நான் இதை செய்யலாமா அப்படின்னு ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு உங்க வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க செய்யும் போதும் அதுல தேவனுடைய கிருபை உங்களுக்கு கூட இருக்கும். தேவ தூதர்கள் முன்னும் பின்னுமா உங்களை பாதுகாப்பாங்க. உங்களுக்கு பயம் இருக்காது, உங்க உள்ளத்துக்குள்ள சமாதானம் இருக்கும். இதெல்லாம் எப்ப தெரியுமா? நீங்க அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது. என் வாழ்க்கையில நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் வாழ்ந்திருக்கிறேன். ஆனால் தேவனுக்கு பிரியமா எப்படி வாழ்வது என்று நான் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது பரிசுத்தமா வாழ வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அறிந்து கொண்டேன். இது எனக்கு இவங்களும் அவங்களும் சொல்லல. நான் 6ஆம் கிளாஸ் தான் படிச்சிருந்தேன். சின்ன வயசுல வேலைக்கு போயிட்டேன். 2015 எடுத்து வேதத்தை எழுத்துக்கூட்டி வாசித்து பார்க்கும்போது பல மிஸ்டேக் வரும். ஆனாலும் ஆவியானவர் எனக்கு வந்து கற்றுக் கொடுத்ததினால், வேத வசனங்களை அறிந்து கொள்ள என்னுடைய இருதய மனக்கண்களை திறந்ததினால், என்னுடைய உள்ளத்துக்குள்ளே கொழுந்து வெட்டியக்கூடிய அக்னி வைத்ததினால், அவர் என்னோடு பேசுவதனால் 5 மணி நேரம் 6 மணி நேரம் வேதத்தை எடுத்து வாசித்து பார்க்கும்போது நான் பாவின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். இதுதான் முக்கியமான செய்தி. சரி, இதுல இருந்து வெளியில வர என்ன செய்ய அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவர்கிட்ட போய் ஒப்புரவாகணும், நான் மனம் திரும்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லி என் உள்ளத்துக்குள்ளே உணர்த்தப்பட்டேன். யோவான் 16:8 போட்டிருக்கு, அவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார்னா, முதல்ல பாவத்தை குறித்தும், 2வது நீதியை குறித்தும், 3வது நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்று நிறைய குடும்பத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையாரான்னு கேட்டேன்னு சொன்னா ஒரு பயம் வந்துடும். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்திட்டே இருப்பார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். நாங்க மனம் திரும்புறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் மன்னிக்க ரெடியா இருக்காரு. ஆனாலும் கூட பக்தன் எப்படி ஜெபிக்கிறார்?
எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், எங்களை ஏற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம், இந்த ஜனங்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள் என்றார். நம்ம எப்போ துதியை செலுத்த முடியும்? எப்போ நன்றி செலுத்த முடியும்? நம்ம பாவத்திலிருந்து மனம் திரும்பி சந்தோஷமாக என் தேவன் என்னை மீட்டெடுத்தார், தேவகுமாரன் வெளிப்பட்ட கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா, உலக ரட்சகர், என் பாவத்தை எல்லாம் சிலுவையில சுமந்து விட்டார், நான் விடுதலையாக்கப்பட்ட ஜனம் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள அந்த உணர்வு வரும்போதுதான் நம்ம விடுதலையாக்கப்படுகிறோம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்குள்ளே விடுதலைக்காக பல முயற்சி எடுக்கிறாங்க. அவர் உலக ரட்சகரா வெளிப்பட்டார், உங்க பாவத்தை சுமந்து தீர்த்து விட்டார், உங்களுடைய அக்கிரமத்தை தாமே சுமந்தார், உங்களுடைய பலவீனம், உங்களுடைய எல்லாமே. ஹல்லேலூயா. இப்போ நம்ம அவர்கிட்ட மனம் திரும்பும் போது என்ன நடக்கு? நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். எப்படி செலுத்தணும்? அப்பா நன்றிப்பா, என் பாவத்தை மன்னிச்சிட்டீங்களே நன்றிப்பா, என் அக்கிரமத்தை மன்னிச்சிட்டீங்களே நன்றிப்பா, என் சாபத்தை எல்லாம் சிலுவையில சுமந்தீங்களே நன்றிப்பா, அப்பா என்னை ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு நம்ம உள்ளத்திலிருந்து நம்ம அப்பாவோடு பேசும்போது அவர் ஆசீர்வதிக்க ஒரு ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பரம தகப்பனே, உங்க பாதபடியில நாங்க எல்லாரும் வந்து நிக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ள, இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ள எங்களை வேலையடைத்து மூடி மறைத்து ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணியை போல பாதுகாத்து இந்த இரவு நேரத்திலே எங்களை அழைத்து கொண்டு வந்தீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி நன்றி நன்றி. இப்பொழுதும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்க பாதபடியிலே தாழ்த்திரோம், அர்ப்பணிக்கிறோம். பூமியில ஒருவனும் நீதிமான் அல்ல, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, நாங்க பாவம் செய்யும்போது தேவ மகிமை இழந்து போயிட்டோம்ப்பா, எங்களை மன்னிச்சிருங்கப்பா. இழந்து போன மகிமையை மீட்டு கொடுக்க வெளிப்பட்டீங்களே, மகிமையின் ஆவியாக எங்க மேல தங்கி இருக்கிறீங்களே, மறுபடியும் வாங்கப்பா. உங்க பாதபடியிலே தாழ்த்திரோம்ப்பா. இரவு நேரத்துல யாரெல்லாம் வேதனையோடும் கஷ்டத்தோடும் பிரச்சனையோடும் போராட்டத்தோடும் ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை உங்க பாதபடியிலே தாழ்த்திரோம், அர்ப்பணிக்கிறோம். என் இயேசு கிறிஸ்து ராஜா மனமிறங்க வேண்டும். யாரெல்லாம் அப்பா உங்க பாதபடியில வந்து நிக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்காக அப்பா நாங்கள் உத்தரவாதம் எடுக்கிறோம் ராஜா. அவங்களுடைய பாவத்தை, அவங்களுடைய அக்கிரமத்தை மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. மன்னிச்சு அவங்களுடைய ஆத்துமாவை குணமாக்குங்கப்பா, அவங்க சரீரத்துல நோயெல்லாம் குணமாக்குங்கப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ ஆவியில வளர வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்களோ பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த அக்கினினால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. நிறைய வீட்டுக்குள்ளே கஷ்டம், தரித்திரம், பிரச்சனை, பாடு, போராட்டம், அந்த வீட்டுக்கு விரோதமாக கிரீசுற எல்லா பொருளாதாரங்களும் அழிக்கப்படட்டும். அந்த குடும்பம் தலைமுறை தலைமுறை ஆசீர்வதிக்கப்படட்டும். சில குடும்பத்துக்குள்ளே கற்பதிவனிக்கா ஜெபிக்கிறாங்க, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்கப்பா. அந்த குடும்பத்துக்குள்ள நிந்தை, அவமானம், வீட்டுல நீ இப்படி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி சில நேரத்துல யாருக்குமே தெரியாம அழுறாங்கப்பா. அவங்களுடைய கண்ணீரே காண்கிற தேவன், நீங்க தொட்டு ஆசீர்வதிக்கணும்பா. அந்த குடும்பத்துல எல்லா சூழ்நிலை அறிவிங்க, கற்பதினை தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. நிறைய குடும்பத்திலே ஜெபித்து ஜெபித்து அப்பா நீங்க கற்பதினை ஆசீர்வதிச்சு மாசமா இருக்காங்க, அந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம்ப்பா. பல சூழ்நிலையில இருக்கிறாங்க, என் தேவன் அவங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்க வேண்டும். சில குடும்பத்துல டெலிவரிக்கு ஆயத்தமாயிட்டாங்க, டாக்டர் இப்படி சொல்லியிருக்கான்னு சொல்லி உள்ளத்துக்குள்ள ஒரு பதட்டம், ஒரு பயம், ஒரு கலக்கம். பரிசுத்த ஆவியானவரே எல்லா கிரியிலும் அழிக்கப்படட்டும். நீங்க கூட இருங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ள, இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே தாய் மூலியமா அர்ப்பணிக்கிறோம். நார்மல் டெலிவரி ஆக வேண்டும். பரம வைத்தியரை நீங்க கூட இருங்க. சில குடும்பத்துக்குள்ளே வயசு அதிகமாயிட்டு போகுது, திருமணம் நடக்குமான்னு சொல்லி ஒரு சந்தேகம் ஆயிட்டு, அப்பா மனிதனுக்கு ஏற்ற வாசலை திறந்து தருகிற தேவன் நீங்க தானப்பா. ஏற்ற வாசல் உண்டு பண்ணிடுவோம் நீங்க தானப்பா. யாரெல்லாம் தனிமையா இருக்காங்களோ அவங்களுக்கு அப்பா வாசலை திறந்து விடுங்கப்பா. ரட்சிக்கப்பட்ட குடும்பமா வேணும், அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணும். நிறைய குடும்பத்துல திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க, தேவைகளுக்கு உள்ள எல்லா காரியமும் இல்லாம இருக்கு. என் இயேசு கிறிஸ்து ராஜா உதவி செய்யுங்க. சில குடும்பத்துக்குள்ளே திருமணம் முடிந்து குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனை நிமித்தமாக டைவர்ஸ் அளவுக்கு போயிருந்தாங்க. சில குடும்பத்துல பெருமை, சில குடும்பத்துக்குள்ளே கடன் பிரச்சனை, சில குடும்பத்துக்குள்ளே அசுத்தமான உறவுகள், சில குடும்பத்துக்குள்ளே பாவ கிரியைகள், மதுவான அடிமை. நிறைய குடும்பத்துல பல காரியத்து நிமித்தமா பிரிஞ்சு போயிட்டாங்க. சில குடும்பத்துல டைவர்ஸ் அளவுக்கு போயிட்டாங்கப்பா. அந்த வீட்டுக்குள்ளெல்லாம் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை அப்பா. வேதனையோடு இருக்கிறாங்க, பிரச்சனை அதிகமா இருக்கு. என் இயேசு கிறிஸ்து ராஜா மனமிறங்கி அந்த வீட்டுல சகல காரியத்தையும் மாற்றிட்டாங்க. இரவு நேரத்திலே சில குடும்பத்திலே நான் மாந்திரியத்தில் கட்டப்பட்டிருக்கேன், செய்வியெல்லாம் கட்டப்பட்டிருக்கேன், பில்லி சுனியத்திலே நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். என் வீட்டுக்குள்ளே
நான் தூங்கும்போது விபச்சார ஆவியை பார்க்கிறேன், வலுசற்பத்தை பார்க்கிறேன், எனக்கு இரவு நேரத்தில் பயம் காணப்படுகிறது, மரண பயம் காணப்படுதுன்னு சொல்லி யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த வீட்டுக்கு விரோதமாக கிரியை செய்கிற பொல்லாத கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அழிக்கப்படட்டும். சத்துருக்களை பட்சிக்கிற அக்கினி இறங்கி வரட்டும், வேரோட சங்கரிக்கப்பட்டு போகட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அந்த வீட்டுக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா பொல்லாத கிரியும் அழிக்கப்படட்டும். உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் வேலைக்காக புறப்பட்டு போயிட்டாங்களோ, யாரெல்லாம் இந்த மழைக்காலம் நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க ராஜா. சில குடும்பத்துக்குள்ளே பயத்தோடு இருக்கிறாங்க, சில குடும்பத்துக்குள்ளே பலவிதமான போராட்டத்தோடு இருக்காங்க. என் இயேசு கிறிஸ்து ராஜா சகல காரியத்தையும் அறிவிங்க. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். விசேஷமா இரவு நேரத்தில் எந்த குடும்பத்திலே எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலை தனிமையா இருக்கிறாங்களோ, வீட்டில் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்களோ, எல்லாராலும் பிரிந்து போன நிலைமையில தனியா இருக்கிறாங்களோ, சில குடும்பத்துக்குள்ளே நான் விதவையா இருக்கிறேன், சில குடும்பத்தில் நான் வயசாயிட்டு நான் தனிமையா இருக்கிறேன்னு சொல்லி சில குடும்பத்தில் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. யாரெல்லாம் தனிமையா இருக்கிறாங்களோ என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க கூட இருங்கப்பா. இரவு நேரத்தில் இன்பமா நித்திரை தாங்க ராஜா. அவங்களுடைய உள்ளத்துல இருக்க கண்ணீர் வேதனை பிரச்சனைக்கெல்லாம் மருந்து கொடுக்குற நீங்க மட்டும்தான்ப்பா மருந்து கொடுக்க முடியும். ஆரோக்கியம் தருகிறவர் நீங்க மட்டும்தான்ப்பா, சமாதானம் தருகிறவர் நீங்க மட்டும்தான்ப்பா. யாரெல்லாம் இரவு நேரத்தில் ஜெபிக்கிறாங்களோ எங்க வீடு முழுதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிவட்டும். எங்க வீடு முழுதும் முன்னும் பெண்ணுமா தேவ தூதர் உருவின பட்டயத்தோடு உலாவி கொண்டு விட்டும். எங்க வீடு முழுதும் விசேஷமாக இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிவடட்டும். அப்பா எங்க வீட்டுக்குள்ள நீங்க வாங்கப்பா. எங்க வீட்டுக்குள்ள ஜீவ ஒளி பிரகாசிக்கும் போது எங்க வீட்டுள்ள எல்லா அந்தகார இருள விலகி போகும். எங்க வீட்டுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரே நீங்க இரவு நேரத்தில் தங்கிருங்கப்பா. அதிகாலை வேளை எங்களை எழுப்பிடுங்கப்பா. அப்பா வரக்கூடிய காரியங்களை என்னிடத்தில் கேள் என்று சொல்லிங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ பரலோக தரிசனங்கள் தாங்க ராஜா. உங்க பாதப்படியில் எங்களை எல்லாரும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்களே. யாரெல்லாம் வெளியில புறப்பட்டு போனாங்களோ சகல காரியத்திலும் ஆசீர்வதிங்களே. சில குடும்பத்திலே கம்பெனியில நஷ்டம் இருக்கு, சில குடும்பத்துல வியாபாரத்துல நஷ்டம் இருக்கு, விவசாயத்துல சில குடும்பத்துல நஷ்டம் இருக்கு. அது எல்லாவற்றையும் உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலையில பாதிக்கப்பட்டு ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா காரியத்தையும் ஒரு மாற்றத்தை தாங்க. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துல சோதரம். சில குடும்பத்துல ஆஸ்பத்திரி ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்துல சரீரத்துல பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்துல தீராத வியாதியோடு ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்துல கேன்சர், சில குடும்பத்துல ஸ்ட்ரோக் பிரச்சனை, சில குடும்பத்துல லிவர் பிரச்சனை. அப்பா யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் உங்க பாதங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்துல சுகர் அதிகமா நிமித்தமாக ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்காங்க, சில குடும்பத்துல டெலிவரிக்கு, சில குடும்பத்துல ஆப்ரேஷன். யாரெல்லாம் எந்தெந்த இடத்துலயும் ஜெபிக்கிறாங்களோ அப்பா சில குடும்பத்துல தனிமையா இருக்காங்க, எல்லா குடும்பத்தையும் உங்க பாதங்களை அர்ப்பணிக்கிறோம். என்னோட வியாதி சரியாக நான் போதும் சொல்லி சிலவங்க ஜெபிக்கிறாங்க. அப்பா என் இயேசு கிறிஸ்து ராஜா அற்புதம் அடையாளம் செய்கிற தேவன், எங்களுக்கு விடுதலை தருகிற தேவன், எங்களை குணமாக்குற தேவன். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தினால பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும். உம்முடைய தழும்புகளாலே குணமானீர்கள் என்று வேதம் சொன்னபடி இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தினால பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும். இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துல ஸ்தோத்திரம். மீதியான வேலை உங்க பிள்ளைகளை நீங்க பத்திரமா பாதுகாத்துங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் பத்திரமா பாதுகாத்தீங்களா. அந்த கிருபைக்கா நன்றி 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 நன்றி. மீதியான வேலை நீங்க பொறுப்படுத்துவோம். துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கும் ஜீவனால பிதாவே ஆமீன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிவிதமாக தலைமுறை தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன். கர்த்தரா இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடு இருப்பதாக ஆமீன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தயவு செய்து போன்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தனி ஜெபம் பண்ணுங்க, தேவனோடு தொடர்பு கொள்ளுங்க, அதிகாலையில காத்திருந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களுடைய தலைமுறை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்.